ஆட்சியின் அலங்கோலங்களை எல்லாம் கைது நடவடிக்கைகளால் சரிகட்டிவிடலாம் என்ற எண்ணம் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆட்சியின் அலங்கோலங்கள் கைது நடவடிக்கையால் சரியாகுமா என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். கைது நடவடிக்கையால் சரிகட்டிவிடலாம் என்று அரசு எண்ணினால் மக்களே அந்த ஆணவத்திற்கு சரியான பாடத்தை புகட்டுவார்கள் என்று மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆட்சிக்கு எதிரான விமர்சனங்களை எல்லாம் கிரிமினல் சட்டப்பிரிவுகளை பயன்படுத்தி அடக்கும் தாவேக அரசு என்று நாளிதழ் தலையங்கம் வெளியீடு. நாளிதழில் வெளியான தலையங்கத்தை குறிப்பிட்டு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு செய்துள்ளார். ஆட்சியின் அலங்கோலங்கள் எல்லாம் கைது நடவடிக்கையால் சரியாகுமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பத்திரிகையின் நடுப்பக்கம் முதலமைச்சர் தலையில் நங்கென்று குட்டியிருக்கிறது எனவும் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜூபின். வணக்கம் ஜூபின், இது குறித்த கூடுதல் விவரம். வணக்கம் ஜனனி. மாறுபட்ட கருத்துக்களை சகித்துக் கொள்வதும் சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதும் ஜனநாயக மனப்பான்மையின் மையமாகும். இவற்றுக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்கள் ஒரு ஜனநாயகத்தின் பிணைப்பை சிதைத்துவிடும் என்று இந்து பத்திரிகை ஒரு தலையங்கம் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. ஏனென்றால் தொடர்ந்து முதலமைச்சரை விமர்சித்து வரும் அனைத்து கட்சிகளின் நிர்வாகிகள் மற்றும் யூடியூபர்களை தொடர்ந்து கைது செய்யும் நடவடிக்கையானது தமிழகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்ட வழக்கு அதை கவனத்தை ஈர்த்தாலும் அதனை தொடர்ந்து திருநெல்வேலியை சேர்ந்த ஜேம்ஸ் ராஜா என்பவர் முதலமைச்சரை விமர்சித்து முகநூலில் பதிவிட்டத்திற்கு கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து கோயம்புத்தூரை சேர்ந்த விஷ்ணு பிரபு மற்றும் டி மனோஜ்குமார் மற்றும் கரூர் மாவட்டத்தை சேர்ந்த தங்கமணி ஆகியோர் இதில் அடக்கமாயினர். திமுக ஜென் இசட் பிரிவு தலைவர் அன்பானந்தம் திரு விஜய் மற்றும் அவரது குடும்பத்தினர் குறித்து இழிவான பதவிகளை வெளியிட்டதாக கூறி போலீசார் அவரது இல்லத்தில் சோதனை நடத்தின நிகழ்வுகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது. யூடியூபர் மாரிதாஸ் உள்ளிட்ட அனைத்து யூடியூபர்கள், சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்கள் என அனைவரும் கைது செய்த நடவடிக்கையை நாம் பார்க்க முடியும். அதனை குறிப்பிட்டு இன்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் ஒரு எக்ஸ்தல பதிவு ஒன்றை வெளியிட்டார். அதில் ஆட்சிக்கு எதிரான விமர்சனங்களை எல்லாம் கிரிமினல் சட்டப்பிரிவுகளை பயன்படுத்தி அடக்கி பார்க்கும் தாவேக அரசின் போக்கை கடுமையாக சாடியுள்ளது தி ஹிந்து நாளேட்டின் இன்றைய தலையங்கம். நம் முதலமைச்சருக்கு புரிவது போல சொல்ல வேண்டும் என்றால், இந்தியா முழுவதும் வெளியாகும் பத்திரிகையின் நடுப்பக்கம் அவரது தலையில் நங்கு என்ற கொட்டியிருக்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போல ஆட்சியின் அலங்கோலங்களை எல்லாம் கைது நடவடிக்கைகளால் சரிக்கட்டி விடலாம் என்று இந்த அரசு எண்ணினால் மக்களே அந்த ஆணவத்துக்கு சரியான பாடத்தை புகட்டுவார்கள் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து முதலமைச்சரையும் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களையும் எதிர்த்து பேசக்கூடிய கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய நபர்களை கைது செய்யும் நடவடிக்கைகளை எதிர்த்து இந்த எக்ஸ்தல பதிவை திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டிருக்கிறார். ஜனனி, ஆட்சியின் அலங்கோலங்கள் எல்லாம் கைது நடவடிக்கையால் சரியாகுமா என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். இது குறித்த விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஜோபின்.